எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அவருக்கு திமுக பதில் சொல்லுது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவரா அவரை பாக்குறாங்க. அப்ப இங்க இன்னமும் இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் இங்க அரசியல் நடக்குது அப்படிங்கறத அவங்க அந்த நிலைப்பாடை எடுத்து இன்னைக்கு எடப்பாடி சொல்றாங்க. விஜய் ஸ்டில் அன் அன்டெஸ்டட் ஃபோர்ஸ். அண்ட் அதே நேரத்துல எடப்பாடி சொன்னதை தாண்டி புதுசா விஜய் ஒன்னும் தன்னுடைய அறிக்கையில எதுவுமே சொல்லலையே. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு தனியா எதுக்கு திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்கணும்? அவர் அதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கணுமா? அதை விட முக்கியமான வேலைகள் இருக்கு. இதை நாம கடந்து போவோம். அதான் ஏற்கனவே இதே விமர்சனத்தை தான் எடப்பாடி வச்சுட்டாரு, அவருக்கு பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அமைச்சர்கள் என்று சொல்றாங்க, நேற்று முளைத்த காளான் பச்சா இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறவரை கடந்து போறது இருக்குங்க. நீங்க பாசிசம் பாயாசம்னு பஞ்ச் டயலாக் பேசுவீங்க, அவங்க பச்சா இன் பாலிடிக்ஸ்னு சொன்னா உடனே குறைச்சு மதிப்பிடுறாங்க அப்படி